வணக்கம் நண்பர்களே. கையசைத்தல் சாமானிய மக்கள் பலருக்கும், குறிப்பா பெண்களுக்கு மனசுல அடிக்கடி வர்றா மிகப்பெரிய குழப்பம் இதுதான். மாமனார் சொத்துள்ள மருமகளுக்கு பங்கு இருக்கா இல்லையா? சமூக வலைதளங்கள்ல இதை பத்தி பல தவறான தகவல்கள் உலா வருது. ஒரு வழக்கறிஞரா இதற்கான தெளிவான சட்ட உண்மையை உங்களுக்கு எளிமையா விளக்குறேன், தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. மாமனார் உயிரோடு இருக்கும் வரை, மாமனார் உயிரோட இருக்கும் போது அவரோட சொந்த சம்பாத்தியத்துல வாங்குன சொத்தாக இருந்தாலும் சரி, பரம்பரை சொத்தாக இருந்தாலும் சரி, மருமகளுக்கு அதுல நேரடி சட்ட உரிமை கிடையாது. மாமனார் தன்னோட சொத்தை யாருக்கு வேணாலும் கொடுக்க அவருக்கு முழு உரிமை இருக்கு. மாமனார் உயில் எழுதாமல் இறந்துவிட்டால், மாமனார் எந்த உயிலும் எழுதாம இறந்துட்டாருன்னா சட்டப்படி அவரோட சொத்து முதல் நிலை வாரிசுகளுக்கு சமமா பிரியும். கணவர் உயிரோடு இருந்தா அந்த சொத்து பங்கு கணவருக்குத்தான் போகும், நேரடியாக மருமகளுக்குச் போகாது. அப்போ மருமகளுக்கு எப்போதான் உரிமை கிடைக்கும்? முக்கியமான இடம். மாமனாருக்கு முன்னாடியே கணவர் இறந்துவிட்டாலோ அல்லது மாமனார் இறந்த பிறகு கணவர் இறந்துவிட்டாலோ சட்டப்படி அந்த சொத்தில் கணவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு எதுவோ அந்த பங்கை வாரிசு அடிப்படையில் பெற மருமகளுக்கு, மறைந்த மகனின் மனைவிக்கு முழு சட்ட உரிமை உண்டு. ஒரு குயிக் சம்மரி: மாமனார் உயிரோடு இருக்கும்போது மருமகளுக்கு உரிமை இல்லை. கணவர் உயிரோடு இருக்கும்போது கணவருக்கு மட்டுமே பங்கு, மருமகளுக்கு இல்லை. கணவர் மறைந்த பிறகு கணவருக்குச் சேர வேண்டிய பங்கை வாரிசு உரிமையின்படி மருமகள் பெறலாம். சட்டம் உங்கள் நண்பன். சொத்து விஷயங்கள்ல தேவையில்லாத குழப்பங்களை தடுத்து உங்களோட உரிமைகளை சரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.